சித்திரை திருவிழாவை இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தலைமுறை ஏன் நேர்ல பார்க்கணும்? அது நமக்கு கொடுக்கிறது என்ன? அடிப்படையா ஒரு 5 காரணங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், அது நம்மளுடைய ஆணவம் அழிதல். அதாவது இது திருவிழா இல்ல, இது ஒரு பெருவிழா. சொல்லப்போனா உலகத்துல இன்னமும் செலக்டிவா சில திருவிழாக்கள் தான் இவ்வளவு நீண்ட காலம், அதாவது ஒரு 20 நாட்கள் நீடித்த பெருந்திரள். அழகர் ஆத்துலங்கிற அன்னைக்கு தேரோட்டத்தன்னைக்கெல்லாம் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மதுரைக்கு வர்றாங்க, திருவிழாக்கு வர்றாங்க. இவ்வளவு பெரிய மக்கள் இன்னைக்கு நேற்று இல்ல, பல நூறாண்டுகளா பங்கேற்று உருவாகி வந்திருக்கக்கூடிய ஒரு பெருந்திருவிழா. அப்போ இந்த பெரு விழால நாம ஒரு ஆளா, அந்த திருவிழாவினுடைய ஒரு துளியாக, அந்த மரத்தினுடைய பெரிய ஆலமரத்தினுடைய ஒரு இலையா மாறுறது மாதிரி இவ்வளவு பெரிய திரளுக்கு நடுவுல போய் நாம சேர்றது அப்படிங்கிறது ஒரு நாம இல்லாம ஆகிறது தான் அந்த இடத்துல முதல்ல நடக்குது. நாம இல்ல, நாம வச்சிருக்கிற எந்த அடையாளமும் அங்க கிடையாது, நமக்குள்ள இருக்கிற எந்த ஆணவம் கிடையாது. இதெல்லாம் நடக்கிற முதல் உளவியல் ரீதியான மாற்றத்தை திருவிழாக்குள்ள கலந்தவனே பார்க்க முடியும். இந்த கூட்டமே எனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் முதல்ல அழைச்சிட்டு வர வேண்டிய இடம் அப்படிங்கிறது சித்திரை திருவிழா தான். ஏன்னா அவ்வளவு பெரிய திரள் உங்களை பார்த்த உடனே ஒரு கணம் நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிருவீங்க அந்த இடத்துல. அது ரொம்ப முக்கியமான ஒரு, என்ன சொல்லணும்னா, ஒரு ஆன்மீகமாக அது ரொம்ப முக்கியமான ஒரு, மனசுக்கு உளத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படிநிலை சித்திரை திருவிழா பார்க்கறது அப்படிங்கிறது. 2வது காரணமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த திருவிழாக்குள்ள இருக்கக்கூடிய சாதி, சமய, மதம் கடந்த ஒரு மனித ஒருமைப்பாடு இருக்குல்ல, ஒரு சமூக ஒத்திசைவு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இந்த திருவிழாவை மையமா வச்சு நம்ம ஒரு இந்த அழகருக்கு தலைப்பாகையில வைக்கக்கூடிய கூட பின்றவங்கள்ல இருந்து அழகர் மேல பீச்சதுக்கு ஆட்டு தோல் பை தயாரிக்கிறவங்க, இப்படி நிறைய இதுல பல்வேறு விதமான சமூகத்தை சேர்ந்தவங்க. அழகருடைய சீர்பாதம் தூக்கிட்டு வர்றது ஒரு குறிப்பிட்ட சமூகம், குறிப்பிட்ட ஊருக்காரங்க. அழகருக்கு மரியாதை, கோயில்ல மரியாதை வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் இருக்காங்க. என்ன சொல்ல போனா அழகரே கள்ள அழகர்னு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பெயர்ல தான் அவங்களுடைய ஆன்மீக வண்ணத்தை ஏந்தி தான் அவர் வர்றாரு. அப்போ இது இப்படி சமூகமா, சாதியாக இது எல்லாரும் மொத்தமா கடந்து நிற்கக்கூடிய இடம். அடிப்படையில திருவிழாங்கிறது ஒரு தனி மனித அளவிலையும் சமூக அளவிலையும் இறுக்கத்தை தளர்த்தக்கூடியது. என்ன முரண்கள் இருந்தாலும், என்ன விதமான எதிர்நிலைகள் இருந்தாலும், என்ன விதமான எதிர்மறை சூழல் இருந்தாலும் சமூகத்துக்குள்ள அதை இல்லாம ஆக்கக்கூடிய திருவிழா பண்பு. அதுக்குள்ள இதுல அடுத்த கட்டமா என்ன நடக்கும் அப்படின்னா, மதம் கடந்த நிலை இருக்குது. சைவம் வைணவம் தெரியும், அது ஏற்கனவே கடந்திருக்கு. மதமாக புது மண்டபத்தில் நம்ம பார்த்திருக்கோம், நிறைய இஸ்லாமியர்கள் அழகருடைய அடியவர்களுக்கு ஆடை தச்சு கொடுக்குறாங்க. அவங்களோட அழகருடைய அடியவர்களுக்கும் மீனாட்சி பக்தர்களுக்கும் ஒரு பெரிய உறவு இருக்குது, அழகான உறவு இருக்குது. அழகருக்கும் துலுக்க நாச்சியாருக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் அப்படிங்கிறது அந்த இஸ்லாமிய படையெடுப்பின் போது அந்த மன்னர்களோட இருந்த அந்த பகையுணர்ச்சியை மழுங்கடிச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்மீகமான உறவு இருக்கு. இப்படி இது இன்னும் பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் பள்ளி வாசல்ல வச்சு குளிர்பானங்கள் கொடுப்பாங்க, சர்பத்து கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, ரோஸ் மில்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சமூக ஒருமைப்பாட்டு, அது ஒரு ஒத்திசைவு, ஒரு ஹார்மனி, சோசியல் ஹார்மனின்னு சொல்றோம்ல, அது அவ்வளவு அழகா நடந்துட்டு இருக்கும். நம்ம என்ன வெளியில மத சகிப்புத்தன்மை அப்படின்னு என்ன பேசியிருந்தாலும் கீழே ரொம்ப அழகா அந்த ஒருமைப்பாடு நடந்துட்டு இருக்கும். இது அடுத்து 3வது அம்சம் என்னன்னா, இதுல ஒரு பெரிய பொருளாதார சுழற்சி நடக்குது. ஒரு பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்கல இருந்து, ஒரு பப்பரா மிட்டாய், அந்த சவு மிட்டாய் விற்கிறவங்கல இருந்து, பூ விற்கிறவங்க, மூங்கில் கூட செய்யறவங்க, அழகருடைய தோல்பை செய்யறவங்க, இப்படி சின்னதா குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமான் விற்கிறவங்க, எங்க பார்த்தாலும் திருமண பக்கம் எல்லாம் அன்னதானம் போடுவாங்க. இப்படி ஒரு பெரிய பொருளாதார சுழற்சி நடக்குது. 400 வருஷங்களுக்கு முன்னாடி திருமல நாயக்கர் மீனாட்சியை தேர் எடுக்கிறதுக்காக அழகருடைய தேனூருக்கு போய், சோழவந்தான் தேனூருக்கு போய் அழகருடைய ஊர்வலத்தை மதுரைக்கு கொண்டு வந்தது இந்த தேரை இழுக்கணும், அதுபோக ஒரு பெரிய அளவுக்கு பொருளாதார சுழற்சி நடக்கணும் அப்படிங்கிற நோக்கம். அதை இப்போ நீங்க கண் கூட அப்படி பார்க்க முடியும். இதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பொருளாதார அடிப்படையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இப்படியான அந்த இடத்துக்கு திருவிழாவுக்கு வர வேண்டியது இருக்கு.
4வது இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய அப்பாவுடைய பேரை, நம்மளுடைய தாத்தாவுடைய பேரை, நம்ம அம்மா பேரை, நம்மளுடைய சொந்த ஊரை, நம்மளுடைய குலதெய்வத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு தூரம் ஒரு அடிப்படையான ஆதாரமோ ஒரு மனிதருக்கு, அது மாதிரி நம்மளுடைய பண்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதும் ஒரு முக்கியம் ஒரு தனி மனிதருக்கு. அப்படி சித்திரை திருவிழாங்கிறது பல நூறு பண்பாடுகள் சேர்ந்து இசைந்து குழைந்து அப்படியே உருவாகி மேல வந்து நிக்குது. ஒரு பண்பாட்டு பெருக்கு அது. அந்த பெருக்குல ஒரு துளியாக மாறுறது, அந்த பெருக்குல போய் என்னுடைய வேர் மேல நான் நிக்கிறேன், என்னுடைய வேரோடு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாம் ரூட்டட் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து ரொம்ப சாதாரணம் இல்ல, ஒரு ஒரு ஆளுமையாகவே நமக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்ததாக இறுதியாகவும் ரொம்ப பெருசாகவும் நான் நினைக்கிறது என்னன்னா, உச்சமா நினைக்கிறது, இதுல கிடைக்கக்கூடியது நேர்மறையான மகிழ்ச்சி, முழுக்க முழுக்க பாசிட்டிவான மகிழ்ச்சி. இன்னைக்கு உண்மையான மகிழ்ச்சினா என்னன்னே தெரியாத ஒரு முழு தலைமுறை உருவாகி வளர்ந்து அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து போதை அடிமைத்தனங்களையும் சமூக ஊடக அடிமைத்தனங்களையும் அதுல வர லைக்கையும் வேகமா வண்டி ஓட்டுறதையும் தேட்டர் முன்னாடி ஆடுறதையும் டூர் போயிட்டு என்னென்னத்தையோ பண்றதையும் இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் அற்பமான விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம்ல, அது எதுவுமே மகிழ்ச்சி இல்லைன்னு முதல்ல உணர வைக்கும் திருவிழா, சித்திரை திருவிழா. ஏன்னா இங்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பெரும் மகிழ்ச்சி. இங்க இருக்கக்கூடிய இத்தனை 15 லட்சம் பேர் கூடுறாங்கல்ல, ஒரு 100 பேர் தேட்டர் வாசல்ல கூடுனா எவ்வளவு சேட்டை நடக்குது, எவ்வளவு அட்டகாசம் பண்றாங்க. இங்க அத்தனை லட்சம் பேர்ல ஒரு சேட்டை நடக்காது, ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல. அது பண்பாடு வழியா அப்படியே தானே கடந்து அவங்களுக்குள்ள ஊறி உருவாகி அப்படி ஒரு தனி ஆட்களை அவங்களுக்குள்ள அந்த கணம் அப்படிங்கிறது ஏதோ சாமி வந்து ஒருத்தர் இருக்காங்களா அந்த மாதிரி மொத்த 15 லட்சம் பேருக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் வந்து இருந்தா அவன் எல்லாம் அந்த பண்பாட்டினுடைய வேறாக, அந்த வேரினுடைய ஒரு நுனியாக எல்லோரும் அப்படி கலந்து இருந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு விஷயம் அது. இது என்னன்னா, இந்த உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது தூரமா நின்று அந்த சாமி கடந்து போறதை பார்த்துட்டு அப்படியே எதையோ சாப்பிட்டு வாங்கிட்டு போறதல்ல, இன்னும் கொஞ்சம் போய் கூட்டத்துல கலந்து அந்த திருவிழா கூட்டங்கள் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு அந்த மூளை முடுக்குகள் எல்லாம் பார்த்து சந்தோஷிச்சு கழிச்சு அப்படியே சோர்வடைஞ்சு வீட்டுக்கு வரும்போது இருக்கக்கூடிய உணர்வு இருக்குல்ல, அதுதான் வந்து திருவிழாவில் பங்கேற்றதா அர்த்தம். சாமி பார்க்கறது இல்ல, திருவிழாவில் பங்கேற்கிறது. மொத்தமா பாக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு நாம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு அப்பாவோ அம்மாவோ வந்து சொத்து சுகம் வீடு பொருள் என்னென்ன வேணா நீங்க வந்து மதிப்பு உள்ளது அப்படின்னு எதை வேணா கருதலாம். ஆனா உண்மையிலேயே தன்னுடைய ஆயுள் முழுக்க வாழ்நாள் முழுக்க நீடிக்கக்கூடியது நேர்மறையான மகிழ்ச்சி மட்டும்தான். அப்போ எந்த ஒரு தகப்பனும் அதாவது குழந்தைய தோல்லையும் தலையிலையும் தூக்கி வச்சுட்டு திருவிழா காட்டுற, அதுவும் இந்த சித்திரை திருவிழாவை காட்டக்கூடிய பாக்கியம் கிடைச்ச எல்லா தகப்பனும் எல்லா தாயும் தான் அவங்களுடைய குழந்தைகளுக்கு சிறந்த சொத்தாக அவங்க கைமாற்றி அளிக்கிறது இந்த நேர்மறையான மகிழ்ச்சியை தான். அந்த மகிழ்ச்சி சித்திரை திருவிழா மூலம் பெரிய அளவுக்கு கிடைச்சது அப்படிங்கறத நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப அதிகமாகவே உணர்ந்திருக்கேன். நியூஸ் 18 செய்திக்காக ஒலிப்பதிவாளர் பிரபாகருடன் வெற்றி.